அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பிப்ரவரி மாத தேய்பிறை பஞ்சமி நமக்கு வியாழக்கிழமை வருதுங்க. அந்த அன்றைக்கி எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு நகை மற்றும் பணம் சேருங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடைங்க. மேலும் இன்று பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் செஞ்சோம்னா கட்டாயம் கை மேலே பலன் கொடுக்கும். அப்படி கை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை நாளில் கல்லுப்பு கொண்டு நான் ஒரு பரிகாரம் காலையில் செஞ்சு போட்டிருந்தேன். அது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க. இன்று இரவு தூங்குவதற்கு முன்னாடி எப்போ செஞ்சிங்கனாலும் சரி, அற்புதமான பலன் தரக்கூடிய பவர்ஃபுல்லான பரிகாரம் பார்த்து பலனடையுங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தினங்கள் வந்துச்சு அப்படின்னா அதில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன். இப்போ மேலே ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா, கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம். அது பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும், அசைவம் செஞ்சுருந்தீங்கனாலும் சாப்பிட்டுருந்தாலும் செய்யக்கூடாது, பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாத ஒரு மெத்தடு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, செவ்வாய்க்கிழமை தானே, அதில் என்ன அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது எப்பவும் வர மாதிரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்னு மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியாதுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி சில தேதியில் பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய கதவை திறக்கக்கூடிய ஒரு எண்ணும் கலந்துருக்கும். அந்த மாதிரி சேர்க்கை கொண்ட நாள் வரும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாகவே தீரும். ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி தீர்த்து வைக்கும். மேலும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய மதத்துல இருந்தும் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் இறை வழிபாடு பரிகாரம் இது மாதிரியெல்லாம் நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த உலகம் ஒன்று தானே, பிரபஞ்சம்ங்கிறது ஒன்று தானே, அதனால் பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை கொண்டு இதை செஞ்சு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் பலனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இறை சக்தி நம்பலனாலும் பிரபஞ்ச சக்தியை நம்பி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைச்சே தீரும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ செவ்வாய்க்கிழமை என்ன சிறப்புன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு தேதி 27, 2 + 7 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இந்த 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சேனலில் இந்த ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், மிளகு துவரம்பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு சொல்லுவேன் இல்லையா. அதே செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் செவ்வாய்க்கிழமை நாள்லேயே நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் இது போல் ஒரு முறை வந்துருந்துச்சு. ஆனால் இது எப்போவாச்சும் தான் இந்த காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த அற்புதமான நாளில் எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னாவே நம்முடைய பிரச்சனை தீரும். சரி, என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லித்தரது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான். அதனால் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த திசையை பார்த்து உட்காந்திங்கனாலும் சரி, ஆனால் மனசில் எந்த ஒரு கலக்கமும் கவலையும் இல்லாமல் தெளிவாக இருக்கணும். ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணி குடிப்பாங்க, சில பேர் நல்லா மூச்சு இழுத்து விடுவாங்க. இதில் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாரு கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் சொல்கிறத நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் இதை நல்லா சூடு பறக்க தேய்ச்சி நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடை உருவாக்கிக்கோங்க. கூடவே உங்ககிட்ட ஏதாவது ஒரு வாசனை திரவியம் இருக்குது, அதாவது பர்ஃப்யூம் இருக்குது, இல்லை பட்டை பொடி, கிராம்பு பொடி, ஏலக்காய் பொடி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இது மாதிரி எது இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு
வாசனை பொருள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதன் பிறகு அந்த சிவப்பு நிற ஸ்கெட்சோ பேனாவை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு உங்களுடைய கையில், அதாவது கட்டை விரல்ன்ட்டு கிடையாது, இந்த உள்ளங்கையில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார் சிம்பிள் வந்து வரைங்க. இந்த ஸ்டார் சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு சிம்பிளாகவே கருதப்படுது. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம்லாம் வரும்போது நம்ம இது போல் ஸ்டார் கோலம் போட்டு தான் தீபம் வந்து ஏற்றி வைப்போம். மேலும் இதில் இருக்கிற ஒவ்வொரு முக்கோணமுமே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேராக வந்து உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு முக்கோணத்துக்கவே அவ்வளோ சக்தி உண்டு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம 6 முக்கோணம் வந்து பயன்படுத்தியிருக்கோம். மேலும் முருகப்பெருமானுக்கும் 6 அப்படிங்கிற எண்ணுக்குமே வந்து தொடர்பு உண்டு. அதனால இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டார் சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கிறோம். இப்போ நடுவில் நான் சொல்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999. அதாவது இன்றைய தேதியோடவும் இந்த நம்பர் வந்து ஒத்துப்போகும். மேலும் பிரபஞ்ச சக்தியோடவும் ஒத்துப்போகும். செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போதும் ஒத்துப்போகும். இப்படி எல்லா விதத்துலையும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த 999 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுறீங்க. அதுக்கு கீழே உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதை ஒத்த வார்த்தையில் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு எழுதுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? பணம் தான் தேவைன்னா பணம், இல்லைனா மணின்னு எழுதுங்க. வேலைனா வேலை, ஜாப்னு எழுதுங்க. இது போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரே வார்த்தையில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த உலகத்தில் பெரும்பாலானது பார்த்திங்கன்னா இந்த 9 அப்படிங்கிற எண்ணிக்கையோட தொடர்புண்டுங்க. என்ன பார்த்திங்கன்னா நவகிரகம், நவதானியம், நவராத்திரி, நவரத்னங்கள் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிற எண்ணிக்கையோட தொடர்புடையதாக வருது. மேலே பார்த்திங்கன்னா இந்த 9ங்கிற எண்ணு காளி தேவிக்கு உரியதாகவும் வந்து கருதப்படுது. இப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை நினச்சி வழிபாடு வந்து செய்வாங்க. துர்க்கை, காளி இவங்களுக்கெல்லாம் வந்து வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது இந்த 9ஐயே சொல்லலாம். ஸோ 9 அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை சிறப்புடையதாக வந்து இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இந்த எண்ணை வந்து பயன்படுத்தி இந்த மெத்தடை வந்து நம்ம செய்கிறோம். அதன் பிறகு நீங்கள் என்ன கோரிக்கையை வந்து இதில் எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிடம் வந்து அப்படியே கற்பனை பண்ணுங்கள். அப்படி கற்பனை பண்ணும்போது உங்களையே அறியாமல் அந்த ஒரு புது உலகத்துக்குள்ளே நீங்கள் நுழைவீங்க. அது நடந்துட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை உங்கள் உள்ள முழுவதுமே வந்துட்டு பரவ விடுங்க. அதன் பிறகு நீங்கள் அப்படியே எழுந்து போயிட்டு உங்களுடைய வேலைகள் என்ன இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம். நடுவில் உங்களால் எத்தனை முறை வந்து இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். தெரியாமல் இன்றைக்கி அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தேவைப்பட்டால் திரும்பவும் வந்து வரைஞ்சிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோவை எப்போ பார்த்தீங்கனாலும் சரி அந்த நிமிஷமே வந்துட்டு நீங்கள் இதை கையில் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறதும் நமக்கு இன்று 12 மணி வரைக்கும் இருக்குது. 27, அதாவது 2+7 9ங்கிற சேர்க்கையும் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் தாராளமாக வந்துட்டு இன்று முழுவதும் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இதுபோல் இந்த அருங்கோணம் வரைஞ்சி நிறைய அந்த 369 எல்லாம் மெத்தடெலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கொடுத்துருக்குது. எனக்கு வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அதே அருங்கோணத்தை வரைஞ்சி நம்ம இந்த 999 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நிச்சயமாக இதுலேயும் வந்து நமக்கு வெற்றியே கிடைக்கும். பிரபஞ்சத்தை நம்பி ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் முக்கியம். என்னென்னா நாம் இது செஞ்சால் நடக்குங்கிற ஒரு ஆழமான தீர்க்கமான நம்பிக்கை. அது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன கேட்டிங்களோ அது கிடைச்சே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.